ஸோ நான் போன வீடியோ எண்ட்ல சொன்ன மாரி, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது லட்ஸ் பத்தி தான். இது ஏன் இந்த டாபிக் நான் சூஸ் பண்ணேன்னா, நெறைய பேருக்கு வந்து லட்ஸ எப்படி பிளேஸ் பண்றது? எங்க பிளேஸ் பண்றது? லட்ஸ் யூஸ் பண்ணதுக்கப்புறம் கிரேட் பண்ண முடியுமா? பண்ண முடியாதா? என்னலாம் டைப் ஆஃப் லட்ஸ் இருக்கு? இந்த மாரி நெறைய சந்தேகங்கள் கேட்டீங்க. ஸோ அதனால இந்த டாபிக் வந்து உங்களோட ஒர்க் ஃப்ளோலயும் இது அதிகமா தேவைப்படுற ஒரு விஷயம்னால, இத நான் இன்னைக்கு பிரேக் டவுன் பண்ணலாம். ஒரு கிளாரிட்டி குடுக்கலாம்னு நெனச்சு தான் இந்த டாபிக் நான் சூஸ் பண்ணேன். கலர் கிரேடிங்கே ரொம்ப ஒரு ஹாட் டாபிக்கா போயிட்டு இருக்கு. அதுலயும் லட்ஸ் வந்து டிப்பிக்கலி ரொம்ப ஹாட் டாபிக்கா இருக்கு இன்னைக்கு. ஸோ அத பத்தி இன்னைக்கு கிளியரா பார்ப்போம். ஸோ லட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப் லட்ஸ் இருக்கு. ஒண்ணு வந்து கன்வர்ஷன் லட்ஸ், இன்னொன்னு வந்து லுக் கிரியேஷன் லட்ஸ். ஸோ கன்வர்ஷன் லட்ஸ் என்ன பண்ணும்? ஒரு கலர் ஸ்பேஸ்ல இருந்து இன்னொரு கலர் ஸ்பேஸுக்கு கொண்டு போகும். எக்ஸாம்பிள் கலர் ஸ்பேஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம். பேசிக்கலி ரிசால்வோட கலர் ஸ்பேஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து ஒரு கன்வர்ஷன் லட் தான். அது என்ன பண்ணுது? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட இந்த கிளிப் எடுத்துக்கோமே. ஸோ இந்த கிளிப் வந்து இட் இஸ் கோயிங் ஃப்ரம் சோனி எஸ்கேமு 3 சினில எஸ்லாக் 3ல ஷூட் பண்ண கிளிப். இட் இஸ் ஷாட் பை மை ஃப்ரெண்ட் மிஸ்டர் ஜெரன். ஸோ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இது வந்து எஸ்லாக் 3 எஸ்கேமு 3 சினில இருந்து நம்ம ரெக் 709 காமா 2.4 கொண்டு போயிருக்கோம். விச் இஸ் பேசிக்கலி வாட் இஸ் ஹேப்பனிங் ஹியர் இஸ் ஒரு கன்வர்ஷன் நடக்குது. கன்வர்ஷன் லட். ஹவு திஸ் ஒர்க்ஸ்? இந்த கிராஃப் தான். இதை பத்தி நான் லேட்டரா வரேன். இப்போ சொன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப கீக்கியா, ரொம்ப நேர்டியா போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த விஷயத்த நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம். லுக்லெட்ஸ் எப்படி ஒர்க் ஆகுங்கிறத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன நடக்குது? இந்த பர்டிகுலர் கிளிப்ல நான் ஒரு லுக்லெட் அப்ளை பண்ணியிருக்கேன். மொத்தமா டிசேபிள் பண்ணுறேன். நீங்க இங்க பாக்குறது லாக் கிளிப்பு. ஸோ லாக்ல இருந்து நான் ரெக் 709க்கு இங்க கன்வெர்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் லுக்லெட் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய பேருக்கு டவுட் வரும். நான் இந்த கன்வர்ஷன் பண்ணாம என்ன பண்ணுவாங்க? ஸோ இந்த நோட்ல என்ன பண்ணிடுவாங்கன்னா, லுக்லெட்டை தூக்கி போட்டுட்டு, ஸோ ஏன் ஒர்க் ஆக மாட்டேங்குது எனக்கு? லட்டு வந்து ஒரு பிக்சரும் கொடுக்க மாட்டேங்குது. இன்னொருத்தவங்க பண்ணா பயங்கரமா வருதுன்னுவாங்க. ஸோ நீங்க பேசிக்கா மிஸ் பண்ண ஒரு விஷயம் இதுதான். இங்க இருக்க இந்த கன்வர்ஷன் பாயிண்ட்டை மிஸ் பண்ணீங்க அப்படின்னா, இந்த லட்டு ஒர்க் ஆகாது. ஏன்? ஏன்னா இது ரெக் 709க்கு டிசைன் பண்ண லட்டு. நான் ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஸோ திஸ் இஸ் அனதர் பிக்சர். இதுலயும் நான் அதே லெட் அப்ளை பண்ணியிருக்கேன். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், சோனி டீப் சினிட்டோன் 1 அப்படின்னு. ஸோ இங்கேயும் அதே லெட் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். சோனி டீப் சினிட்டோன் 1. ஸோ அந்த லெட்டர் எடுத்துட்டு வந்து நான் இங்க அப்ளை பண்றேன். திஸ் இஸ் நாட் அ லாக் கிளிப். இது லாக் கிளிப் கிடையாது. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இது ரெக் 709 கிளிப். இதுல நான் இந்த லெட்டர் அப்ளை பண்ணும்போது இங்க இது ஒர்க் ஆகுது. டோன்ட் வரி அபவுட் தி கிரேடிங். கிரேடிங் எப்படி இருக்குலாம் பாக்காதீங்க. ஒர்க் ஆகுது. ஏன் ஒர்க் ஆகுது அப்படின்னா, திஸ் இஸ் அ ரெக் 709 கிளிப். ஸோ இந்த லட்டு ஒழுங்கா ஒர்க் ஆகணும் அப்படின்னா உங்க கிளிப் வந்து ரெக் 709 கலர் ஸ்பேஸ்ல இருக்கணும். ரெக் 709 கலர் ஸ்பேஸ்க்கு கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த லுக்லெட் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். இதுக்கு எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. ஒரு சில எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கு. ஃபேண்டம் லட்ஸ் இருக்கு. ஃபேண்டம் லட்ஸ் என்ன பண்ணும்னா, நேரா எஸ்லாக் 3ல இருந்து ரெக் 709க்கு கன்வெர்ட் பண்ணிடும். உங்களுக்கு இந்த மாதிரி கலர் ஸ்பேஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் இன் பிட்வீன் தேவைப்படாது. ஆனா அதுல இருக்க சிக்கல் என்னன்னா, ப்ராப்ளம் என்னன்னா, உங்களுக்கு வந்து அந்த கலர் கிரேடிங் ஃபிளெக்சிபிலிட்டி ரொம்ப குறைஞ்சிரும். இப்போ நீங்க இந்த மாதிரி லட்ஸ் யூஸ் பண்ணும்போது கூட ஐ ஷோ யூ நீங்க வந்து எப்படி இன்னும் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கறத காட்டுறேன். ஸோ நெக்ஸ்ட் சினாரியோ பார்ப்போம். ஸோ கிரேட் பண்ணி லட் யூஸ் பண்ணும்போது காமனா இன்னொரு சினாரியோ வரும். என்ன அப்படின்னா, சரி ஓகே, என்னோட ரெக் 709 கன்வெர்ட் பண்ணிட்டேன், என்னோட லுக் லெட்டை அப்ளை பண்ணிட்டேன், இதை நான் கரெக்டா பண்ணிட்டேன். ஆனா என் பிக்சர்ல வந்து நான் சேஞ்சஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ஒரு சில சின்ன சின்ன சேஞ்சஸ், மேபி எக்ஸ்போஷர், கான்ட்ராஸ்ட், கலர் பேலன்ஸ், ஏதோ ஒன்று நீங்க அட்ஜஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஆனா அதை நான் எங்க பண்றது அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். ஸோ இந்த பர்டிகுலர் கிரேட்ல பாருங்க, நான் இங்க ஒரு நோடு வச்சிருக்கேன். என்ன, இந்த ரெக் 709க்கு முன்னாடி ப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோடு இங்க கிரியேட் பண்ணிருக்கேன். இன்னொரு சினாரியோல இன்னொரு கிரேட பாருங்க. இதுல என்ன பண்ணிருக்கோம்? ரெக் 709 கன்வெர்ட் பண்ணிட்டோம், லுக்லெட் அப்ளை பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் போஸ்ட்னு உங்களுக்கு ஈஸியா நேமிங் தெரியறதுக்காக போஸ்ட்னு அதை நேம் பண்ணிருக்கேன். இதுக்கு அப்புறம் 2 நோடு வச்சிருக்கேன். ஸோ இதுல நான் எங்க பண்ணா என்ன சேஞ்சஸ் நடக்கும் அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் வரலாம். ஸோ இங்க பண்றது பெட்டரா? அதாவது ரெக் 709 கன்வெர்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நான் பண்றது பெட்டரா? ரெக் 709 கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறம் லுக் அப்ளை பண்ணதுக்கும் அதுக்கப்புறம் நான் அதே சேஞ்சஸ் பண்ணா அது பெட்டரா அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் வரலாம். ஸோ நம்ம லைவாவே பார்த்துருவோமே எது பெட்டர் அப்படின்னு. இந்த பிக்சரை நான் ஜஸ்ட் டூ அ லிட்டில் பிட் ஆஃப் கிரேடிங். சும்மா ஒரு ரஃபா ஒரு கிரேட் பண்றேன். அண்ட் ஐ ஆல்சோ டூ தோஸ் சேஞ்சஸ் லிட்டில் பிட் இந்த ஹையர் ஏரியா. சப்போஸ் நான் கான்ட்ராஸ்ட் புஷ் பண்றேன்னு வச்சுக்கோமே, இந்த ரேஞ்சில் ஒரு 1.2 கான்ட்ராஸ்ட் புஷ் பண்ணி பிவோட் பண்ணி என்னோட ஹையர் ரீஜன்ஸ்ல நான் அது தெரியுற மாதிரி கொண்டு வரேன். அரௌண்ட் 0.7 கிட்ட வந்தா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆஃப் செட்டா இன்க்ரீஸ் இட் லிட்டில் பிட். ஓகே. ஸோ திஸ் ஒரு நேம் சேக் சேஞ்சஸ். இந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ் நான் கிரியேட் பண்ணிட்டேன். இந்த சேஞ்சஸ்லாம் நான் இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கேன்? என்னோட லுக்லெட்டுக்கும் என்னோட ரெக் 709 கன்வர்ஷனுக்கும் முன்னாடி பண்ணியிருக்கேன். ஸோ இதே சேஞ்சஸை நம்ம காப்பி பண்ணி நம்ம ரெக் 709க்கு அப்புறம் பேஸ்ட் பண்ணி பார்ப்போமா என்ன நடக்குது அப்படின்னு. இந்த பிக்சரை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க எப்படி இருக்குன்னு. ஓகே, ஐம் கோயிங் டு பேஸ்ட். ஸோ இந்த வெர்ஷனில் நான் வந்து இந்த லுக்லெட்டுக்கு அப்புறம் இதை நான் பேஸ்ட் பண்ண போகிறேன். Ctrl+V. ஸோ see what is happening. அந்த ஹைலைட் பாருங்க, டோட்டலி லாஸ்ட். ஸோ இதை நான் எக்ஸ்பிளைன் கூட பண்ண தேவையில்ல, பிக்சர் பார்த்தாலே உங்களுக்கே புரியும் என்ன நடக்குதுங்க. இந்த சேம் சேஞ்சஸ் ஐம் ட்ரைங் டு அப்ளை ஹியர். அது வந்து ஹைலைட் ரீஜன்ல அவ்வளோ சென்சிட்டிவா இருக்கு. ஏன்? பிகாஸ் இட் இஸ் ஆல்ரெடி கன்வெர்டட் இன்டு ரெக் 709 ஸ்பேஸ். ரெக் 709 ஸ்பேஸை கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த டீடைல்ஸ் இதுக்கு மேல போக ஆரம்பிக்க
உங்களுக்கு வந்து டீட்டெயிலே இருக்காதுங்க. ஸோ இந்த ஸ்கோப்ல நீங்க பாக்குறீங்க. ஸோ ஐ கோ டு த ப்ரீவியஸ் வெர்ஷன் அண்ட் தி ஆஃப்டர் வெர்ஷன். ஸோ ப்ரீவியஸ் வெர்ஷன்ல என்ன ஆகுது? ஸோ இங்க பேசிக்கலி என்ன நடக்குது? வெல்கம் டு திஸ் கிராஃப் ஃபார் அ மினிட், ஜஸ்ட் அ மினிட். இங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஸோ கன்வர்ஷன் நடக்கும்போது, ஸோ திஸ் இஸ் நாட் தி எக்ஸாக்ட் ரெக் 709 கர்வ், பட் வாட் இஸ் ஹேப்பனிங்? ஒன்ஸ் வந்து நம்ம S-Log3 வந்து ரெக் 709 கன்வெர்ட் ஆகும்போது இந்த ஷோல்டர் ரீஜனை பாருங்க, இட் கெட்ஸ் கிளிப்ட் அட் சம் பாயிண்ட். ஏன்னா ஆக்சுவலா என்ன நடக்குது, இந்த பிக்சரோட ஹைலைட் ரீஜன் எல்லாமே இப்போ நம்ம அப்ளைங் திஸ் என்ன நடக்குது, ரெக் 709ஓட அவுட்புட் கன்வெர்ட் ஆகி ஒரு லெவல்ல ஹைலைட்டும் சரி ஷேடோஸும் சரி ஒரு லெவல்ல கிளாம்ப் ஆயிரும். கிளாம்ப் ஆனதுக்கு அப்புறம் நம்ம இந்த வெர்ஷன்ல பண்ண மாதிரி இந்த மாதிரி ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றோம் அப்படின்னா என்ன நடக்கும்னா, அங்க இருக்க டீடைல்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் கிளிப்பிங்க்கு தான் போகுமே தவிர அங்க எந்த சேஞ்சஸையும் நம்மளால கொண்டு வர முடியாது. ஸோ இதனாலதான் நான் லுக்லெட்ஸ் யூஸ் பண்றேன். ஆனா எனக்கு ஒரு சில சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தேவை இருக்கு அப்படிங்கிறப்ப யூ ஷுட் நாட் டூ இட் ஆஃப்டர் யுவர் லுக்லெட். அதாவது இந்த ரெக் 7 லுக்லெட்டுக்கு அப்புறம் இல்ல, இந்த ரெக் 709 கன்வர்ஷனுக்கு அப்புறமே நீங்க அதை பண்ணக்கூடாது. எல்லா கிரேடுமே எங்க நடக்கணும் அப்படின்னா இந்த ரெக் 709க்கு முன்னாடி நடக்கணும். ஸோ தட் இஸ் த ஐடியல் வே டு டூ திங்ஸ். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கான்செப்ட். ஸோ அதை பத்தி இன்டெப்த் டீடைல்ஸ் பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டன்டான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். நிறைய பேர் வந்து கலர் கிரேடிங் கோர்ஸ் பத்தி கேக்குறீங்க. நீங்க கோர்ஸ் பண்றீங்களா ப்ரோன்னு கேக்குறீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கலர் கிரேடிங் வந்து ஒரு நுவான்ஸ்ட் ஆர்ட். அது வந்து ஒரு நுணுக்கமான ஒரு கலை. அதை வந்து ஒரு கோர்ஸ்ல சொல்லித்தர முடியும்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. பேசிக் சொல்லி தரலாம். அந்த நான் யூடியூப் சேனல்ல போடுறதே வந்து கோர்ஸ் மாதிரி தான். நீங்க எல்லாமே அதிலே கத்துக்கலாம். பட் அதுக்கு மேல வந்து நீங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் போகணும், ப்ரொஃபஷனலா போகணும்னா அது ஒவ்வொருத்தங்களுக்கும் அந்த கலையில எந்த இடத்துல வீக்னஸ் இருக்கு, எங்க அவங்க ஸ்ட்ரென்த் இருக்குன்னு அனலைஸ் பண்ணி மென்டார்ஷிப் செஷன்ல தான் சொல்லி தர முடியும். நான் லேர்ன் பண்ணதே அப்படிதான். நிறைய மென்டார்ஸ் கிட்ட தான் நானே லேர்ன் பண்ணேன். ஸோ இஃப் யூ வாண்ட் டு லேர்ன் லைக் தட், நீங்க வந்து இன்ட்ரெஸ்டடா இருந்தீங்க அப்படின்னா எனக்கு இன்ஸ்டாகிராம்லயோ ஒரு வாட்ஸ்அப்லயோ டிஎம் பண்ணுங்க. ஐ ஆம் பிளானிங் டு ஓப்பன் மென்டர்ஷிப் செஷன்ஸ். அதாவது கலர் கிரேடிங்கை பத்தி ஒரு ப்ரொஃபஷனல் மென்டர்ஷிப் செஷன் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு ஐடியா இருக்கு. ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் லெட் மீ நோ அண்ட் கான்டாக்ட் மீ. என்னோட மெயில் வழியாவோ டிஎம் வழியாவோ வாட்ஸ்அப் வழியாவோ என்னை கான்டாக்ட் பண்ணுங்க. இஃப் யூ ஆர் ரியலி இன்ட்ரெஸ்டட், உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு ப்ரொஃபஷனலா இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா வில் மேக் இட் ஹேப்பன். ஸோ இது ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு டேக் அ லுக் வித் திஸ் கிராஃப் ஃபார் அ மினிட். இதை நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ என்ன நடக்குது, திஸ் இஸ் பேசிக்கலி ஒரு கன்வர்ஷன் ப்ரொஜெக்ஷன். என்னன்னா நம்மளோட S-Log3 இன்புட் பாருங்க, இந்த ரெட் லைன் வந்து லீனியரா இருக்க இந்த லைன், ஆல்மோஸ்ட் லீனியரா இருக்க இந்த லைன் வந்து S-Log3. அவுட்புட் வந்து ரெக் 709. இந்த S-Log3 ரெக் 709 கன்வெர்ட் பண்ணா எப்படி அந்த டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் இருக்கும் அப்படின்னு காட்டுறது இந்த கிராஃப். இது பிடிக்கலன்னா 1 மினிட் ஃபார்வர்ட் ஸ்கிப் பண்ணிருங்க. நான் 1 மினிட்ல இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ வாட் இஸ் ஹேப்பனிங் ஹியர், ஹைலைட் ரீஜன், அதாவது லாக்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஹைலைட்ஸ்ல நிறைய டீடைல் ஸ்டோர் பண்ணும். அண்ட் ஆல்சோ 109.5 நீங்க பெர்சன்டேஜ் பாக்குறீங்க. ஸோ இன்கமிங் லைட் அண்ட் இதெல்லாம் வந்து உங்களோட எஃப் ஸ்டாப்ஸ். ஸோ இவ்வளோ தூரம் போற வரைக்குமே உங்களுக்கு IRE ரேஞ்ச் இவ்வளோ இருந்தாலும் இவ்வளோ தூரம் உங்களுக்கு எஃப் ஸ்டாப்ஸ் போனாலுமே என்ன நடக்கும் அப்படின்னா லாக்ல வந்து உங்களுக்கு வந்து கிளிப் ஆகாது. அதாவது டீடைல் வந்து ரிட்டைன் ஆகும். இப்படி ரிட்டைன் ஆகிற டீடைல நம்ம கண்ணு பாக்குற மாதிரி கொண்டு வரதுக்கு தான் இந்த கன்வர்ஷன் நடக்குது. ஏன் ரெக் 709ல வந்து இப்படி லாகரிதமிக்கா இருக்குன்னா, நம்மளோட ஐஸ், ஹியூமன் ஐஸ் வந்து ஹைலைட்ஸ் வந்து லாகரிதமிக்கா தான் பார்க்கும், லீனியரா பார்க்காது. கேமரா வந்து லைட்டை லீனியரா பார்க்கும். அதோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன, ஒரு லைட், ஒரு டியூப் லைட்டா ஆன் பண்றீங்க, இன்னொரு டியூப் லைட் ஆன் பண்ணீங்க அப்படின்னா கேமரா வந்து அதை டபுள் லைட்டா பெர்சீவ் பண்ணும். ஆனா கண்கள் வந்து நம்மளோட ஹியூமன் ஐஸ் கண்ணு வந்து அதை அந்த மாதிரி பெர்சீவ் பண்ணாது. லாகரிதமிக்கா தான் அந்த பிரைட்னஸ் வந்து அது பெர்சீவ் பண்ணும். ஸோ அதுக்காக தான் இந்த லாக் வந்து இப்படி அவங்க கிரியேட் பண்ணிட்டாங்க. ஸோ இட்ஸ் ஸ்டாண்டர்ட் ரெக் 709 கர்வ். ஸோ இதுல என்ன நடக்குது, இந்த ஹைலைட் எல்லாத்தையுமே ப்ரிசர்வ் பண்றதுக்காக, நம்ம கண்ணு பார்க்கணுங்கிறதுக்காக இந்த கன்வர்ஷன் வந்து ஹைலைட் ஏரியாவில் நடக்குது. இதை நாங்கள் ஷோல்டர்னு சொல்லுவோம். அண்ட் ஆல்சோ இன்னொரு விஷயம் இங்க பாத்தீங்க அப்படின்னா ஷேடோஸ்ல வந்து அவ்வளோ கம்ப்ரெஷன் கிடையாது. ஏன்னா நீங்க பாருங்க இது வந்து லோவர் ரீஜன். ஷேடோஸ்ல வந்து இட்ஸ் நாட் லீனியர். ஏன்னா ஷேடோஸ்ல வந்து உங்களுக்கு அவ்வளோ டீடைல் என்கோட் பண்றது கஷ்டம் கிடையாது ஹைலைட்ஸ்ல என்கோட் பண்ற மாதிரி. ஏன்னா ஹைலைட்ஸ்ல என்கோட் பண்ணோம்னா, ஃபிலிம் லெவலுக்கு என்கோட் பண்ணோம்னா உங்களுக்கு வந்து டைனாமிக் ரேஞ்ச் வந்து ரொம்ப ஹையா இருக்கணும். ஹைலைட் ரீஜனுக்குள்ள டைனாமிக் ரேஞ்ச் ஹையா இருந்தால் தான் அதை பண்ண முடியும். இந்த லோ ரீஜன்ல பாருங்க, லோ ரீஜன்ல என்ன பண்ணுது, ரெக் 709 வந்து கொஞ்சம் ஷேடோஸை கீழே புஷ் பண்ணி ஒரு கான்ட்ராஸ்ட் ஆட் பண்ணுது. ஸோ இதுதான் வந்து இந்த கன்வர்ஷன் கர்வ் பண்ற விஷயம். அதனாலதான் இந்த லாகை பார்க்கும்போது உங்களுக்கு ஃபிளாட்டா தெரியும். அண்ட் இந்த ரெக் 709 நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆக்சுவலா நம்ம ரியலிஸ்டிக்கா பாக்குற பிக்சர் மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த கன்வர்ஷன்ஸ்னால தான் அது வந்து நமக்கு அப்படி தெரியுது. திஸ் இஸ் நாட் யுவர் டிபிக்கல் ரெக் 709. ரெக் 709 இப்படி இருக்கும் அப்படின்னு கிடையாது. லாகுக்கு கம்பேர் பண்ணும்போது இந்த மாதிரி இருக்கு. அதுக்கு நான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இந்த ரீஜன் பாருங்க, இந்த 41% IRE தான் ஐ திங்க் மிட் கிரே ஃபார் S-Log3. ஸோ அந்த ரீஜன் பாருங்க, இங்க லீனியரா இருக்க ரீஜன் வந்து இந்த ஏரியாலையும் லீனியரா இருக்கும். அதாவது மிட் டோன்ஸ் வந்து உங்களுக்கு லீனியரா இருக்கு. பட் அதே இது ஹைலைட் அண்ட் ஷேடோ ஏரியாஸ்ல வந்து உங்களுக்கு வந்து ஒரு டோன் மேப்பிங் வந்து மாறுது. என்ன நடக்குது, இங்க ஒரு கர்வ் வருது, இங்கேயும் வந்து ஒரு கர்வ் வருது.
ஸோ திஸ் இஸ் ஹவு ஒரு கன்வர்ஷன் ஹேப்பன்ஸ். ஸோ கேமரா பார்த்த அந்த டீடைல்ஸை ப்ரிசர்வ் பண்றதுக்காகவும் நம்மளோட ஐஸ் பார்க்குற மாதிரி ஒரு பிக்சரை வெளியே கொண்டு வரதுக்காகவும் நடக்கிற சேஞ்சஸ் தான் இந்த கர்வ் சேஞ்சஸ், அதாவது இந்த கன்வர்ஷன் சேஞ்சஸ் ஃப்ரம் லாக் டு ரெக் 709. ஸோ அதை தான் நீங்க புரிஞ்சுக்கணும் இந்த ஒரு விஷயத்துல. சரி, இன்னொரு கேள்வி நான் கேட்கறேன். இங்க நீங்க சேஞ்சஸ் பண்றீங்க, இது என்ன கலர் ஸ்பேஸ்ல நடக்குது? the answer is it is happening in a S-Log3 S-Gamut color space இது நடக்குது. ஏன்? பிகாஸ் ஐ எம் நாட் யூசிங் DaVinci White Gamut. நான் DaVinci White Gamut யூஸ் பண்ணல. அண்ட் இந்த பர்டிகுலர் ஸ்டேஜ்ல கேமரால இருந்து உள்ள எனக்கு வர்ற டேட்டா, இந்த ஃபைல்ல இருந்து எனக்கு வர டேட்டா வந்து S-Log அண்ட் S-Gamut டேட்டா தான் எனக்கு உள்ள வருது. ஐ எம் நாட் கெட்டிங் ரெக் 709 டேட்டா. ஓகே, லாக்ல நான் கிரியேட் பண்ணிட்டேன், இப்படி இருக்கு என்னோட ஃபைனல் பிக்சர். போஸ்டா நான் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணா இந்த மாதிரி வருது, ஃப்ரீல நான் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணா இந்த மாதிரி வருது. பட் வாட் அபவுட் கிரேடிங்? ஸோ எல்லா நேரத்துலையும் நான் லட்ஸ் யூஸ் பண்ணலாமா? வெதர் லட்ஸ் யூஸ் பண்றது தான் கரெக்டான சினாரியோன்னு கேட்டா இட் டிபெண்ட்ஸ் அந்த சினாரியோ. உங்களுக்கு வந்து ஒரு கிரேட் பண்றதுக்கு டைமே இல்லாத நீங்க ஒரு பர்சனா இருக்கலாம், நீங்க ஒன் மேன் ஆர்மியா எல்லாமே பண்ணிட்டு இருக்க பர்சனா இருக்கலாம். நிறைய வீடியோகிராஃபர்ஸ், போட்டோகிராஃபர்ஸ் நான் பாக்குறது அப்படி இருக்காங்க. எனக்கு உட்காந்து கிரேட் பண்ணணும் தான் ஆசை, பட் எனக்கு டைம் இல்லை, அதனால நான் வந்து வேற என்ன பண்றது, எனக்கு வேற வழி இல்லை, லட்டு தான் யூஸ் பண்ணணும். இன்னொன்று கஸ்டமரும் அதை விரும்புறாங்க அப்படின்னா நோ ப்ராப்ளம், யூ கேன் கோ ஹெட் டூ தட். நான் அதை தப்புன்னு சொல்ல மாட்டேன். பட் நீங்க வந்து ஒரு பிக்சரை வந்து செதுக்கணும், எனக்கு வந்து ஒரு டைப் ஆஃப் லுக் வேணும், ஒரு ஃபீல் அதுல நான் கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆப்வியஸ்லி யூ ஹேவ் டு கோ வித் கிரேட். ஏன்னா கிரேடுங்கிறது வந்து எந்த லட்டுமே அதை ஈக்குவல் பண்ண முடியாது. ஏன்னா யூ ஆர் புட்டிங் இன் யுவர் ஓன் கிரியேட்டிவிட்டி. ஸோ இந்த சீன் வந்து, இந்த பர்டிகுலர் சீன் வந்து எனக்கு இந்த மாதிரி தான் வேணும் அப்படின்னு நான் இமேஜின் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அந்த லெவல் ஆஃப் டீடைல் அண்ட் கான்ட்ராஸ்டை நான் DaVinci White Gamut மாதிரி ஒரு கலர் ஸ்பேஸ்ல ஒர்க் பண்ணி தான் நான் கொண்டு வர முடியும். எந்த லட்டாலையும் அதை கொண்டு வர முடியாது. இதை நான் வந்து கான்ஃபிடென்ட்டா சொல்ல முடியும். ஐ எம் வெரி வெல் கான்ஃபிடென்ட். நான் சேலஞ்சா கூட இதை சொல்லுவேன். அந்த லட்டுக்கு கொண்டு வர லுக்கை விட நீங்க கலர் கிரேட் பண்ணா லுக் நல்லா இருக்கும். எந்த லட்டுமே அதை கொண்டு வர முடியாது, ப்ரொவைடட் தட் யூ நோ ப்ராப்பர் கலர் கிரேடிங் உங்களுக்கு தெரிஞ்ச பட்சத்துல. ஸோ நான் என்ன சொல்லுவேன், உங்களுக்கு டைம் இருக்கு, உங்களுக்கு வந்து ப்ரீமியமா நீங்க வந்து ஒரு லுக் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஆர் வந்து உங்களுக்கு யூனிக்கா நீங்க ஒரு விஷயத்தை வித்தியாசமா பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஆல்வேஸ் கோ வித் கலர் கிரேடிங். டோன்ட் ட்ரை டு யூஸ் லட்ஸ். லட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு கிரேடை கொண்டு வரும். ஏன்னா அல்டிமேட்லி வந்து நீங்க லட்டு யூஸ் பண்ணும்போது லட்டு தான் உங்களை வந்து எந்த கைண்ட் ஆஃப் லுக்குன்னு டிசைட் பண்ணுது, நீங்க டிசைட் பண்ணல. கிரேட் பண்ணும்போது யூ ஆர் டிசைடிங் வாட் கைண்ட் ஆஃப் லுக் யூ வாண்ட், அவுட்புட் என்ன வேணும் அப்படின்னு வந்து நீங்க டிசைட் பண்றீங்க. ஸோ தட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் தீஸ் திங்ஸ். இப்போ இந்த வீடியோ நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் பார்த்ததுனால ஒரு போனஸ் டிப்பு, ஒரு லட்டை அப்ளை பண்ணிட்டீங்க, அந்த லட்டோட இன்டென்சிட்டியை எனக்கு குறைக்கணும், அது எஃபெக்ட் எனக்கு பிடிச்சிருக்கு ஆனால் அந்த அளவுக்கு எனக்கு வேணாம், லைக் ஒரு ஒப்பாசிட்டி ஸ்லைடரை கீழே கொண்டு வர மாதிரி ஒரு விஷயம் பண்ணலாம் லட்டை யூஸ் பண்ணி. என்ன அப்படின்னா, அந்த லட்டருக்கு நோட நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீ அப்படிங்கிற ஒரு டூல் இருக்கும் இங்கே, அதை செலக்ட் பண்ணிட்டு அதோட கீ அவுட்புட்டை நீங்கள் ரெடியூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த லட்டோட இன்டென்சிட்டி குறையும். ஸோ நான் ரெடியூஸ் பண்ணுறேன், யூ கேன் சி த எஃபெக்ட் இன் மை பிக்சர். ஸோ நீங்கள் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி ஒரு லட்டோட எஃபெக்டிவ்னஸை நீங்கள் குறைச்சிக்கலாம், அந்த லட்டோட இன்டென்சிட்டியை நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு லட்ஸை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இஃப் யூ வாண்ட் மோர் டீட்டெயில்ஸ் வந்து கண்டிப்பாக என்னோட கம்யூனிட்டியில் வந்து வாட்ஸ்அப் கம்யூனிட்டி இருக்குது, குரூப்பில் வந்து நீங்கள் கொஸ்டின்ஸ் கேளுங்க, நான் அதிலேயே ஆன்சர் பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ ப்ளீஸ் ஃபாலோ த இன்ஸ்டாகிராம் பேஜ், அதுலேயும் நான் இதை பற்றி கொஞ்சம் அப்டேட்ஸ் போடுறேன், அங்கேயும் நம்ம கான்டாக்ட் பண்ணலாம். யூ கேன் டிஎம் மீ, நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் அதோட லிங்க் ஆட் பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ என்னோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டியோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், ஆட் பண்ணிடுறேன். ஐ ஹோப் திஸ் வீடியோ வாஸ் ஹெல்ப்ஃபுல் டு யூ. Thanks for watching. I'll see you again in another video. Bye bye.